Hello students, welcome to Siddhi Academics. In the video வந்து பாத்தீங்கன்னா previous வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா study in abroad அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கீழ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். and then வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, எனக்கு நான் வந்து அப்ராட்ல படிக்க இன்ட்ரெஸ்டடா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ரேங்கிங் சொல்லுங்க. நான் இந்த வந்து இந்தியாவிலயும் படிக்கலாம், இப்ப நான் அப்ராட்லயும் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன அதுல வித்தியாசம் இருக்க போகுது. ஸோ காலேஜ் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரேங்க் இருக்க போகுதுன்னு கேட்டாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய டாபிக். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் தனித்தனியா டீட்டெயிலா போடுறேன். ஏன்னா இப்ப இந்தியன் காலேஜ் அப்படின்னு பாக்குறப்போ நீங்க எல்லா காலேஜஸும் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளா இருக்கு. பட் நீங்க அப்ராட் அப்படிங்கிறப்போ ட்ரஸ்டடான ஒரு அப்ராட் காலேஜ் உங்களுக்கு தேவைப்படும் நீங்க ஸ்டடி பண்றதுக்கு. அண்ட் தென் அங்க இருக்கக்கூடிய கோர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ஆகட்டும், இது எல்லாமே தெரியணும். கிளினிக்கல் நாலேஜ் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம டெடிகேட்டடா ரெடி பண்ணி போடலாம். பட் இந்த வீடியோல ஒரு டாப் காலேஜஸ் சாம்பிளுக்கு ஒரு 5 காலேஜ் பத்தி சொல்லலாம். இந்த காலேஜ் பத்தியும் ரொம்ப எலாபரேட் டீட்டெயிலா இருக்கு. வருஷம் வருஷம் எவ்வளவு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எவ்வளவு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, எப்போ கோர்ஸ் முடிக்கிறாங்க, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்ஜி டெஸ்ட் எழுதி எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா போடலாம். ஸோ இது வந்து ஒரு வீடியோட இன்ட்ரோ மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கான ஃபுல் டீட்டெயிலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்களோட சக்தி சார். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு சித்தி அகாடமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலேஜுக்கான டீட்டெயிலையுமே ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரிலேட்டடான யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. சரி, இந்த யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியால் ரஷ்யாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டியில இப்போ இந்தியாவிலேருந்து போய் படிக்கலாமா சார்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. அதுக்கான ஐடியா எங்கே பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்காங்க. சில பேருக்கு டவுட் வரும், சார் நான் இந்தியாவில் படிக்கிறப்போ நான் அப்ராடை சூஸ் பண்ணுறேன்ல, அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அட்மிஷனே நடக்கிறது இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஏன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டி எப்பயுமே எல்லாத்துக்குமே டிமாண்டட் தான். பட் ஒரு கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்காக இவ்வளோ சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணி வச்சிருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு நான் ரெசிடியல் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரிலேருந்து படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜும் பர்டிகுலர் சீட் கொடுத்துருக்கும். அப்போ அந்த சீட்ல வந்து அந்த கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போவாங்க. அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டு கொடுக்குறோம். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிலீவ் பண்ணுவாங்க, இந்த காலேஜ்ல வந்து சீட் யாருமே ஃபில் பண்ணல, அதனால போய் நம்ம ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் பத்தி நான் சஜஷன் பண்ண போறது கிடையாது. நம்ம சஜஷன் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் எந்த கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அது கவர்மெண்ட் கீழே வருதா, அந்த கண்ட்ரில அது கவர்மெண்ட் காலேஜ் கீழே வருதா அப்படிங்கிறது. ஏன்னா அங்க ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அவங்க கவர்மெண்டே வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு சஜஷன் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான் இந்த வீடியோவில். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஃபாரின் கண்ட்ரிக்காக எவ்வளவு சீட் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அதுல வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது மோஸ்ட் டிமாண்டட் காலேஜ்ல ஒண்ணுதான். ஸோ டோட்டலா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல போறாங்க. அதுல இந்தியாவில் மட்டுமே நியர்லி 500+. ஏன் 500+? எக்ஸாக்ட் டேட்டா இல்லைன்னா இயர் பை இயர் நமக்கு சேஞ்ச் ஆகுது. இது ஒரு இன்ட்ரோ வீடியோ இல்லையா? அதனால நம்ம இயர் பை இயர் வந்து இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய டேட்டாவுக்காக 500+ வந்து கொடுக்குறோம். ஆனா கண்டிப்பா இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டிமாண்டட் காலேஜ் தான் இந்த ஓரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் லொக்கேட் ஆயிருக்கு. சார் இந்த உக்ரைன் ப்ராப்ளம் வரும்னு சொல்றீங்கல்ல, அது கிடையாது. இது டோட்டலா ரஷ்யா பேஸ்டு, ரஷ்யா கவர்மெண்டால வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ். இதுலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து போய் படிக்கலாம். சார் இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் எவ்வளவு ஃபீஸ் சார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் டெடிகேட்டா ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன். சார் இல்லை சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சியா தேவைப்படுது சார், எனக்கு இந்த காலேஜ் ஜாயின் பண்றது சார் எங்கள் வீட்டில் கேட்குறாங்க. ப்ளஸ் பேரண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க டாட்டரையோ சனியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பேசுவேன், கேர்டேக்கரும் பேசுவார். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ராட் ரிலேட்டடான எல்லா அட்மிஷனும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னு முடிவாயிடுச்சு நம்ம அகாடமி சார்பில், அது டெடிகேட்டடா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நம்ம லேட் ஆனாலுமே பொறுமையா கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இங்க பாருங்க, அவங்க கண்ட்ரில இந்த ஓரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 183 பிளேஸ்ல இருக்கு. டாப் 200 காலேஜ்ல ஒரு காலேஜா இருக்கு கண்ட்ரிலேயே, ரஷ்யா கண்ட்ரிலேயே. அண்ட் வேர்ல்டு வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 6000க்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5490ங்கிற ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் இருக்கு. அப்படிங்கிறப்போ இது ஒரு வாண்டடான காலேஜ் தான். சரிங்க சார், இதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சா போதுமா சார்னா போதும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு கோர்ஸ் இருக்க போகுது.
சார் லோக்கல் லாங்குவேஜ் அங்கே நீங்கள் போய் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே படிக்க போறீங்க. ஸோ கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் அப்படியே அந்த இதில் நம்ம கற்றுக்குவோம். பட் இந்த இடத்துல அதுக்கு அது மேண்டரியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரி, அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஃபியூச்சரில் எந்த ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது. அதனால தான் என்எம்சி அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவல் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி தான் சஜஷன் பண்றேன். ஸோ இதுல என்எம்சி அப்படிங்கிறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட்ல படிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாதான் நீங்க போய் படிச்சுட்டு இங்க வரப்போ ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு இங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ ஒரு நல்ல கிளினிக்கல் நாலேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சஜஷன் பண்ணக்கூடியது அப்படின்னு கிடையாது. லிஸ்ட் நிறைய கொடுத்துருக்கேன், நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுல ஓரல் ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் நமக்கு ஒன்று ஒரு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளினிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜா இது நம்ம பார்க்கலாம். அடுத்த காலேஜ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பெஸ்ட் காலேஜ் தான் கொண்டு வந்திருக்கேன், துலால் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ரஷ்யா. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே சார் ஏன் சார் கண்ட்ரிலே நம்பர் 1 கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் பண்ண வரைக்குமே ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸையும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேர் பண்ணி பார்த்துக்கூடிய யூனிவர்சிட்டியாக தான் இருக்கணும். அப்போ ஃபாரின்ல நம்மளும் வந்துடல இந்தியா. ஸோ அப்போ இந்த இந்தியா எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்ல காலேஜாக தான் நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த லிஸ்ட்ல தான் நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம். அதில் பாருங்க பெஸ்ட் ரேங்கிங் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க படிச்சுக்கலாம். சார் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா சொல்றேன், நீங்க இந்தியாவில் ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி படிக்கிறத விட பாதிக்கு பாதி ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஒன்று மாதிரி மாறும். நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரி கனகாவணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலால் ஸ்டேட் யூனிவர்சிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரஷ்யாவில் லொக்கேட் ஆயிருக்கு. பிளேஸ் பேரு துலா தான். சரி, இதுக்கு நீங்க போகணும்னாலும் இதுக்குன்னு இல்லைன்னா எந்த ஒரு அப்ராட் நீங்க படிக்கணும்னாலும் 50% போர்டில் மார்க் வச்சிருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்லயும் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும். சார் நான் லாஸ்ட் இயர் எழுதுனேன், பாஸ் ஆயிடுச்சு, இந்த வருஷம் எழுதுறப்ப ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நோ இஷ்யூ. ஏன்னா நீங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு டைமாவது நீங்க பாஸ் ஆயிருந்தா போதும். ஒரு டைம் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ராட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஜாயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கன்சல்டன்சி மூலமாவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வெளியே ஒரு கன்சல்டன்சி உங்களுக்கு பெட்டரா தெரிஞ்சாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நம்ம சஜஷன் பண்ண ஒரு கன்சல்டன்சி வந்து பேப்பர் ஒர்க் பக்காவா உங்களுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்டான சஜஷன் கொடுக்குறாங்க. நான் கேட்கிறப்போ இந்த காலேஜ் மட்டும் தான் ஸ்டூடெண்ட் பெஸ்டானா இதை விட பெட்டரான ஒரு காலேஜ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. பேப்பர் ஒர்க் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, ஃபீஸ் வந்து லோவாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரஸ்டடான கன்சல்டேஷன் தான் நம்ம கொடுத்தாகணும். ஸோ ஒரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேராக விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல கன்சல்டன்சி தான் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடா எனக்கு இருக்கு. ஸோ நீங்க வெளியே நீங்க அதே மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கன்சல்டன்சி கிடைச்சாலும் பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அது என்னோட பாயிண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆம்பிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அது எந்த ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி இருந்தாலும் ஓகே தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலால் வந்து கண்ட்ரி வைஸ்ல 229th பிளேஸ்ல இருக்கு. கண்ட்ரிலேயே, நான் சொல்றது ஸ்டேட் கிடையாது, கண்ட்ரிலேயே. வேர்ல்டு வைஸ்ல 6315 அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. சார் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சார் ஃபாரின் வந்துட்டு போறாங்க? 5000+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வராங்க. அது இந்தியாவில் மட்டுமே 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கு போய் கிராஜுவேட் ஆயிட்டு வராங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து மோஸ்ட் வாண்டடான ஒரு காலேஜ் தானே அப்ராட்ல ஸ்டடி பண்றதுக்கு. சார் இதுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும்னா போதும், இங்கிலீஷ் லாங்குவேஜே படிச்சு வந்துடலாம். ரெண்டாவது இது கவர்மெண்ட் டைப் காலேஜுக்கு எல்லாம் வருது, அதாவது ரஷ்யன் கவர்மெண்டே நடத்தக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ். அப்போ கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறப்போ அதுக்கான சேஃப்டி பக்காவா இருக்கும். அதே மாதிரி இந்தியன் சைட்ல இருந்து பாக்குறப்போ என்என்சி அப்ரூவ் பண்ணிருக்கு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அப்ரூவ் பண்ணிருக்கு. அப்படிங்கிறப்போ இது ஒரு நல்ல ரெகக்னேஷன் யூனிவர்சிட்டி, துலால் யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிமியான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி பார்க்க போறோம். கிரிமியான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ஃபெரோபோல், ரஷ்யாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ரஷ்யாவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து போய் படிக்கிறதுக்கு இன்னொரு மோஸ்ட் வாண்டடான காலேஜை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்ல என்ன எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 50% நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்லயும் நீட் எக்ஸாம் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 1 டைமாவது நீங்க கிராக் பண்ணிருக்கணும். பாஸ் மார்க் எடுத்திருந்தா போதும். கிட்டத்தட்ட 112 அப்படிங்கிறதே ஆவரேஜா பாஸ் மார்க் தான். ஸோ இந்த வருஷமே நீங்க பாஸ் மார்க் எடுத்தாலே போதும், போய் நீங்க இந்த காலேஜ்ல படிக்கலாம். கண்ட்ரி வைஸ்ல இது 70th ரேங்க் வச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல ரேங்க். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மோஸ்ட் வாண்டட் காலேஜுக்கு எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேர்ல்டு வைஸ் ரேங்க்ல 3933. ஸோ வேர்ல்டு ரேங்க்ல இவ்வளோ பெரிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிமியான் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்ல 3000+ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க.
ஸோ டோட்டலாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 250+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஜாயின் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்காக அவங்க வந்து ஒரு சீட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே அது அந்த கண்ட்ரிலேருந்து ஃபுல் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இங்கே வந்து படிக்கணும்னா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் போதுமானது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதும். இதுவுமே கவர்மெண்ட் டைப் தான். ஸோ அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கவர்மெண்டே டைரக்டா உங்களுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கும். ஸோ ரஷ்யன் கவர்மெண்ட் மூலம் பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் மூலமா அப்ரூவல் பண்ண ஒரு காலேஜ். என்எம்சி, நம்மளோட என்எம்சியும் அப்ரூவல் பண்ணியிருக்கு. நீங்க அப்ராட்ல போய் தாராளமாக இந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஃபர்தராகவும் நிறைய ஆர்கனைசேஷன் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் இவங்க எல்லாருமே இதுக்கு ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா இதோட ரேங்கிங்கை பார்த்தாலே தெரியும். கண்ட்ரியில 17th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிலேயே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான காலேஜாகவும் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் காலேஜஸ் இன் அப்ராட் அப்படிங்கிற இடத்துல கிரிமியன் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் காலேஜை நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது சார் நம்ம ரஷ்யா ரிலேட்டடாக பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம உஸ்பெஸ்கிஸ்தான் பார்க்கலாம். ஏன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் அப்ராட்ல MBBS ஸ்டடி பண்ணுறதுக்கான காலேஜஸும் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 காலேஜ் இந்த வீடியோ செஷன் பண்றேன். இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. பட் இந்த டாப் 5லயே உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும். இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதுல டாப் 5 இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட் எல்லாம் கிடையாது. அது உங்களோட சாய்ஸ். அது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவேன். ஸோ அப்போ எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எது உங்களுக்கான அந்த ஸ்டடி கரெக்டா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உஸ்பெஸ்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய டாப் 1 கண்ட்ரிலே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங் வாங்கின காலேஜ் தான் சமர்கந்த் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி, கிளினிக்கல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதுவாக டஸ்கண்ட் ஆகட்டும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ். நீங்கள் அப்ராட்ல MBBS பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா சேஃப்டியாகவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாகவும் இந்த காலேஜும் எலாபரேட்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விசிட் கூட நீங்கள் யூடியூப்ல பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம இங்கே ஜாயினிங் ப்ராசஸ்க்காக மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு லிஸ்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, லொகேஷன் வந்து சமர்கந்த் உஸ்பெஸ்கிஸ்தான்ல இருக்கக்கூடியது. ரஷ்யாவில் ஒரு காலேஜ் பார்த்த மாதிரி இது உஸ்பெஸ்கிஸ்தான்ல இருக்கக்கூடியது. கண்ட்ரிலேயே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கக்கூடிய காலேஜா சமர்கந்த் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சென்ட்ரலைஸ்டு, அதுவும் சென்ட்ரல் ஏஷியாவிலேயே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே வந்து காலேஜ் அப்படின்னு சொன்னா சமர்கந்த் மெடிக்கல் காலேஜ். ஸோ கண்ட்ரிலேயே நம்பர் 1 ரேங்கிங் இருக்கு. அண்ட் தென் வேர்ல்டு வைஸ்ல பாக்குறப்போ 5250 அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சமர்கந்த் யூனிவர்சிட்டி இருக்கு. அப்படிங்கிறப்போ அது நமக்கு தேவையான ஒரு காலேஜா தானே இருக்கும், மோஸ்ட் வாண்டட். இல்ல என்னன்னா இந்த காலேஜ்ல ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸோட டாமினன்ட் கண்டிப்பா இருக்கும். நான் சொன்ன மாதிரி தமிழ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சமர்கந்த்லயும் தமிழ்நாட்டுல இருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டஸ்கண்ட்லயும் இருக்காங்க. ஸோ இந்த சமர்கந்த்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000+ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க MBBS கோர்ஸ் மட்டுமே. அப்படிங்கிறப்ப அது மோஸ்ட் ட்ரஸ்டட்ல நம்ம வைக்கலாம் இல்ல, அதனால. ஸோ இதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் போதுமானது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட வேர்ல்டு WHO ஆகட்டும், நம்மளோட NMC ஆகட்டும், ரெண்டுமே அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைப் வந்து கவர்மெண்ட் டைப். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த காலேஜுக்கான எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கேன். மீதி வந்து எக்ஸ்ட்ரா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணணும். ஒரு காலேஜுக்கும் நான் சொல்றதை நீங்க பிளைண்டா நம்பணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களும் வந்து ஒன்னொன்னா ரிசர்ச் பண்ணலாம். அதுல வரக்கூடிய டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்றதுக்கு, நீங்க கேட்கறதுக்கு நம்ம கன்சல்டன்ட்டையும் நீங்க கேட்டுக்கலாம், என்கிட்டையும் கேட்டுக்கலாம், பர்சனலா நீங்க உங்களோட சஜஷன். ஸோ ஓவராலா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் எல்லா காலேஜுக்கும் ஆவரேஜா காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆனா அதுக்கு ஜாயினிங் ப்ராசஸ் சில காலேஜுக்கு 45 days இருக்கும், சில காலேஜுக்கு 25 days இருக்கும். அவ்வளோ லாங்கான ஒரு ஜாயினிங் ப்ராசஸ் இருக்கும். அந்த லாங் ப்ராசஸையும் பெர்ஃபெக்டா பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஒரு கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம அகாடமிக் சார்பில், நம்ம கன்சல்டன்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அப்ராட்ல அனுப்பக்கூடிய பாயிண்ட் நம்மளோடது. அடுத்து ஸோ இதுலையுமே நீட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு. ஸோ நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பாஸ் பண்ணிக்கணும். இந்த வருஷம் லாஸ்ட் 3 yearsல ஏதோ ஒரு டைம் ஆகுது. அடுத்தது இந்த வீடியோவோட லாஸ்ட் காலேஜ் நம்ம பார்க்கக்கூடியது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயும் இவனை ஃபர்ஸ்டா வச்சிருப்பேன். அதுக்காக பெஸ்ட் காலேஜ் அப்படிலாம் சொல்ல, எல்லாமே இதுல வந்து ஈக்குவலா அவங்களுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸ்டடி, கிளினிக்கல், ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆகட்டும். ஸோ இதுல எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காலேஜா டஸ்கண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நான் சொல்றேன். எங்க லொக்கேட்டா இருக்கு? இது உஸ்பெஸ்கிஸ்தான்ல. இதுல நீட்ல நீங்க பாஸ் பண்ணாதான் இதுலயுமே உங்களால அட்மிஷன் வாங்க முடியும். சரி, கண்ட்ரிலேயே 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதுலயுமே 3 பிரான்ச்சஸ் இருக்கு டஸ்கன்லயே. ஸோ இதுல வந்து கண்ட்ரிலேயே 4th பிளேஸ்ல இருக்கக்கூடியது. ஓவரால் வேர்ல்டு வைஸ்ல 6200
96th பிளேஸ்ல இருக்கு. நமக்கு தேவை ஃபாரின் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 4000+ ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற கண்ட்ரில படிக்கிறாங்க. அதுலயும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்ல படிக்கிறவங்க இதுல இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதுமானது. WHO அண்ட் NMC ரெண்டு பேருமே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் டைப். ஸோ ஒரு காலேஜுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏன்னா அப்ராடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு டைம் அப்ராட் போய் அந்தந்த கண்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு வர முடியாது. நீங்க ஒரு கன்சல்டன்சி நம்புவீங்க. அப்படிங்கிறப்போ அந்த கன்சல்டன்சி உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுக்கணும், எவ்வளவு ட்ரஸ்டடா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலா தெரியும். அப்படிங்கிறப்போ அது ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம ஏத்து பண்றப்போ உங்களால இதை பயன்படுத்திக்க முடியுது அப்படின்னா தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்ராட்ல போய் படிங்க, உங்களோட நாலேஜ் பண்ணிக்கோங்க. இங்க நான் நீட்ல வந்து கம்மியான ஸ்கோர் எடுத்துட்டேன், எனக்கு சீட் கிடைக்கல, நான் இயர் ட்ராப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, இதை லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அப்ராட்ல தாராளமா ஒரு சான்ஸ் இருக்கு, நீங்க எடுக்கலாம், படிக்கலாம், சீட்டை கிராப் பண்ணலாம். உங்களுக்கு இன்னுமே நிறைய டீட்டெயிலோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல மீட் பண்றேன். ஸோ இதுல ரிலேட்டடா இந்த இப்போ காட்டின காலேஜஸ்ல உங்களுக்கு எந்த காலேஜாவது அட்மிஷன் போகணும்னா ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டீட்டெயில் கேளுங்க. அட்மிஷன் போட வேணா, டீட்டெயில் கேளுங்க. எப்படி அது சேஃப்டி இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, ஸோ தமிழ்நாடுல இருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட பேச முடியுமா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்க கேளுங்க. எல்லா டீட்டெயிலும் வந்ததுக்கு அப்புறம் டிசிஷன் நீங்க எடுங்க. சேஃபா போய் படிங்க. ஏன்னா இது ஒரு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ல நம்ம சேஃப்டியா படிச்சுட்டு வரணும் இல்லையா, அதுவும் ட்ரஸ்டடான யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வரணும் இல்லையா, அது அப்ப எத்தனை பேர் கிராஜுவேட் ஆகணும்னு தெரியணும் இல்லையா. ஸோ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிளஸ் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களை அனுப்பிடுற நம்ம அகாடமிக் சார்பில் அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசுறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதே ஹாப்பினஸோட அடுத்த அப்ராட் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரெடியாக வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ராட்ல யாராவது ஸ்டடி பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நார்மலான திங்ஸும் அவங்க தெரிஞ்சுட்டு போகட்டும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.